கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் தொடர்பாக வெளியான சபர்மதி ரிப்போர்ட் திரைப்படத்தை குறிப்பிட்டு பிரதமர் மோடி புகழாரம். பொய் கதைகள் நீண்ட காலத்திற்கு நீடிக்காது, உண்மை வெளிவந்தே ஆகும் என பதிவு. திருமாவளவன் எங்கு செல்கிறார் என தமிழ்நாடே காத்து கொண்டிருக்கிறது. தங்களுடன் தான் திருமாவளவன் இருப்பதாகவும் அதிமுகவின் இன்பதுரை பேச்சு. தமிழ்நாடே பார்த்துட்டு இருக்கு திருமா எங்கு செல்வார் என்று. இங்குதான் இருக்கிறார், எங்களோடு தான் இருக்கிறார். திருமா நம்மோடு தான் இருக்கிறார், அவர் நம்மோடு தான் இருப்பார். நல்லவர்கள் இருக்கா இருப்பார். மக்களுடன் தான் எப்போதும் விசிக இருக்கும். இன்பதுரையின் பேச்சுக்கு திருமாவளவன் விளக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி உற்ற துணையாக இருக்கும். உங்களோடு களத்தில் நிற்போம், மக்களோடு இருப்போம். அன்பு சகோதரர் இன்பதுரை அவர்களுக்கும் இதுதான் பதில். கட்சிகளோடு அல்ல, மக்களோடு நிற்போம். மக்களுக்காக போராடுகிறவர்கள் யாரா இருந்தால் என்ன, இந்த அடையாளம் இருந்தால் என்ன. சகோதரர் திருமாவளவன் உள்ளத்தை தான் அறிவேன் என குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. மூத்த சகோதரராக உண்மையான பாசம் காட்டும் திருமாவளவன் தனது செயல்பாடுகளை அறிவார் என்றும் நிகழ்ச்சி. விவசாயிகளுக்கு அநீதி இழைக்கிற அரசு திமுக என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி மீண்டும் மலரும் என்றும் நம்பிக்கை. கண்ணு கருத்தமாக செயல்படுங்கள், எந்த ஏரியும் விடுபடக்கூடாது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கும் 5 தொகுதிகளில் ஒன்றில் விஜய் போட்டியிடுகிறார். கட்சி நிகழ்ச்சியில் பேசிய தருமபுரி தவேக மாவட்ட தலைவர். இந்த தருமபுரி மாவட்டத்தில் வரும் காலத்தில் வருகின்ற 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நான் உங்களுக்கு ஒரு மிக சந்தோஷமான செய்தியை நான் கூற விரும்புகிறேன். தருமபுரி 5 சட்டமன்ற தொகுதியில் 234 தொகுதியில் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தருமபுரி சட்டமன்றத்தை கங்குவா திரைப்படம் குறித்து திட்டமிட்டே அவதூறு பரப்பப்படுகிறது. முதல் ஷோ முடியும் முன்பே எப்படி எதிர்மறை கருத்துக்களை பரப்ப முடியும் என்றும் நடிகை ஜோதிகா காட்டம். தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சையாக பேசிய வழக்கு. நடிகை கஸ்தூரி புழல் சிறையில் அடைப்பு. அரசியல் அராஜகம் ஒழிக, நீதி வெல்லட்டும் என முழக்கமிட்ட கஸ்தூரி. எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட அழைத்துச் சென்றபோது முழக்கம். ஹமாஸ் வசமுள்ள இஸ்ரேல் பிணை கைதிகளை மீட்க கோரி ஜெருசலேமில் இருக்கும் பிரதமர் அலுவலகம் முற்றுகை. பிரதமர் நெதன்யாகு பதவி விலக வலியுறுத்தியும் தேர்தலை நடத்த கோரியும் மக்கள் முழக்கம். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் களைகட்டிய விளக்கொளி திருவிழா. மின் விளக்குகளால் உருவாக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட டைனோசர்களை கண்டு ரசித்த பொதுமக்கள். உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் பட்டத்தை கைப்பற்றிய தமிழக வீராங்கனை காசிமா. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரின் மகள் அமெரிக்காவில் சாம்பியன்.